ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜியா வென். நம்ம வெண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போ கார் ஓட்டிட்டு வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, நான் ஒரு பொண்ணோட உயிரை 2 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றினேன். அதனால அந்த பொண்ணோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வெளியில நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என் புருஷன் என்னை போட்டு பயங்கரமா அடிக்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தூரமா நின்று இவ பார்த்துட்டு இருக்கா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ இவ இப்படி பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்க. அவ காரை பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஓடி வரான். எங்க பாருவேன், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா வேகமா கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஆப்போசிட்ல என்ன வருதுன்னு இவளுக்கு சரியா தெரியல. பார்த்தா அவளோட கார் ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல இறந்து போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கா, அது ஒரு பாலத்து மேல. இப்ப இவ இப்படி இருந்துட்டு இருக்க. ஒரு பொண்ணு டைம் கேட்கறா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே நான் வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்க, இது 2024 அந்த பொண்ணு சொல்றா. அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு அவளோட ஐடி கார்டு எடுத்து பார்க்குறா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன், அந்த கம்பெனியோட ஐடி கார்டு என்கிட்டே இருக்கு. ஒன்றும் புரியல. ஒரு வேளை நான் மறுபடியும் பிறந்து வந்துட்டேன்னா கடவுள் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு, நான் போன தடவை பண்ண தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அந்த மூவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவனை கல்யாணம் பண்ணதுனால தானே என் வாழ்க்கையை வீணாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் என் உசுரை என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் இந்த பிரிட்ஜில் இருக்கேன்னா அப்படின்னா அவனோட தங்கச்சி சூசைட் பண்ண போறா. அவளை காப்பாற்ற போய் தானே அவனை நான் கல்யாணம் பண்ணேன். அப்படின்னா அவன் தங்கச்சியை நான் காப்பாற்றக்கூடாது, கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடணும்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோட அக்காவை பார்த்தீங்கன்னா, ஏய் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? ஒரு வேளை நான் குதிச்சுட்டா என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவன் என் வாழ்க்கையை முடிக்காம விடமாட்டா போலியே, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், என்ன விடுடி அப்படின்னு இவ காது கேட்காத மாதிரி ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு மனசு தாங்காம, கடவுளே நான் உசுரோட இருந்தா அடுத்த ஜென்மம் அது எனக்கு நல்ல ஜென்மமா இருக்கணும் அப்படின்னு இவ அரைக்கரை நீச்சலை கற்று வச்சுக்கிட்டு அவளை காப்பாத்துறேன்னு இவ்வளோ தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இப்போ இவ இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி முடியறதுக்கு நான் கார் ஆக்சிடென்ட்லேயே சேர்த்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபேஸ் தான் வருது. அவன் தான் வந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றி வெளியே கூட்டு வரான். இப்போ இவங்க 2 பேரையும் ஹீரோவும் அவனோட ஆளுங்களை வெளியே கூட்டிட்டு வர. இப்போ ஹீரோவோட அக்காவை பார்த்தீங்கன்னா, நீ பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல மனசுல இருக்கட்டும், என்னை தேடி வராமல் இருந்தா அதுவே போதுன்னு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, ஒரு நிமிஷம் திரும்பவும் முகத்தை பார்க்கணும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், என்னை அப்படியே விட்டா அதுவே போதுன்னு இவ திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே உள்ள டைரக்டர் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் சார் என்ன நீங்கள் டேரெக்டாக எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்கள் எல்லாரையும் சார் தான் பார்த்துக்க போகிறாரு, நல்லபடியாக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துறா. இவன் இப்படி இந்த இடத்துக்கு வந்தான், நான் என் முகத்தை கூட காட்டாம தான் திரும்ப வந்தேன், என்னை பார்க்க வாய்ப்பில்லை, ஆனாலும் இவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் வேகமாக ஓடலான்னு பார்க்க அவளோட ஃப்ரெண்டு விட மாட்டேங்கிறா. எங்கடி போற, பிரசிடென்ட் வந்திருக்காருன்னு சொல்ல, எனக்கு சத்தியமா சூச்சு வருது, என்னை விட்டுடுன்னு இவ போக பார்க்க, பார்த்தா அவ கண்ணு முன்னாடி ஹீரோ தான் வந்து நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தவனே இவ திரு முழிச்சிட்டு இருக்க. நீ பார்க்குற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எந்த வேலையை பற்றி கேட்குறீங்கன்னு இவ கேட்குறா. நீ பார்க்குற டிசைனிங் வேலையை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்ற மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, உனக்காக தான் காஃபி வாங்கிட்டு வந்தேன், இந்தா குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக இவ்வளோ இதை வாங்கிக்கிறா. இவன் இப்படி பண்ணிட்டு போகிறத பார்த்தவொடனே அவனோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா, சரி உனக்கு இப்படியே பிரசிடென்ட் தெரியும்னு சொல்ல, எனக்கு அவரை சுத்தமாக தெரியாது, அவர் வேற யாரும் நினச்சி எனக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவர் உன் வேலையை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாரே, இப்படியே நல்லபடியாக வேலை பார்க்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க சூப்பராக வேலை பார்க்குறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட டிசைனிங் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து பிரசிடென்ட் சார் உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்ல, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் மண்டையாட்டிட்டு இருக்க. நீ வந்துதான் ஆகணும் வான்னு சொல்லி அவன் இவ்வளோ தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். இப்போவே ஹீரோவோட ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியை நீ காப்பாத்திருக்க, அதுக்காக என்ன வேணாலும் கேளு, உனக்கு தர தயாரா இருக்கேன்னு சொல்ல, நாசமா போறவன் அப்போ கேட்ட அதே கேள்வியை இப்பவும் கேட்குறான் பாரு. இவனை கல்யாணம் பண்ணிக்க நம்ம ஒத்துக்கவே கூடாது, அதுக்கு பதிலாக காசை வாங்கிட்டு போயிட வேண்டியது தானே. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மில்லியன்
மில்லியன் காசு வேணும்னு சொல்ல, காசு மட்டும் போதுமா, வீடு காரு வேற எது கேட்டாலும் தருவேன்னு சொல்ல, பணம் மட்டும் போதும், 2 மில்லியன் ரொம்ப அதிகமா இருந்தா நான் வேணா கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ செக்ல சைன் போட்டு கொடுக்குறான். இப்போ அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூ, உங்க தங்கச்சி நான் தான் காப்பாத்தினேன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக என்னை பார்த்து ஓடிட்டு இருக்க, என்னை பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்க என்னோட பாஸை பார்த்தா நார்மலா பயம் வர்றது எல்லாருக்கும் சகஜமான விஷயம் தானேன்னு சொல்ல, போன வருஷம் கம்பெனி பார்ட்டியில் நீ பண்ணி கொடுத்த டிசைனிங் ட்ரெஸ்ஸை நான் தான் போட்டிருந்தேன், அதை பார்த்த உடனே பார்ட்டியில் என்ன கற்றுனேன், இன்னும் லான்ச்சே ஆகல அதுக்குள்ளே எப்படியா போட்டேன்னு, அந்த தைரியம் இப்போ உங்ககிட்ட இல்லையேன்னு சொல்ல, ஓ அதுவா, அப்போ உள்ள மாதிரி நான் இப்போவும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, அப்போ ரொம்ப போல்டாக இருந்தேன், இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப பயந்த சுபாவமாக மாறிட்டேன், எனக்கு அதே மாதிரி கேரக்டர் இப்போவும் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், மனுஷங்கன்னா மாறிட்டே இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு என்ன எத்தனை வருஷமா தெரியும், அப்படி இருக்கிறப்ப நேற்று மட்டும் பார்க்காத மாதிரி ஓடி போனேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீங்கள் என்னோட பாஸு, உங்களை பார்க்குறப்பெல்லாம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, சரி பாஸ் நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவ போக பார்க்க ஹீரோவோட கையை பிடிச்சிடறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்கிரிப்ட் இல்லையே என்னவன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான், என்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்காமல் விட மாட்டான் போலியே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, காலையில கம்பெனிக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா, நம்ம 2 பேரை பற்றி இங்கே உள்ள எல்லாரும் ஏதாவது பேசணுமான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சரி பாஸ் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு அவ கொடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு, உண்மையாவே இதுல 2 மில்லியன் இருக்கான்னு இவ எத்தனை ஜீரோ இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ உண்மையாவே இவ கேட்ட பணத்தை கொடுத்துட்டான். அதை பார்த்தோன்னே இவ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, இதோட உனக்கு எனக்கும் உள்ள எல்லா டீலிங்கும் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்க போகுது, இனிமே நான் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், இந்த வேலையை விட்டே போக போறேன்னு இவ மேனேஜர் பார்க்க வந்துடுறான். இப்போ மேனேஜர் கிட்ட வந்து எனக்கு லாட்ரியில பரிசு விழுந்துருச்சு, அதனால இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ல, எனது லாட்ரியில பரிசா, சரி உன்னோட ரிசர்வேஷன் பத்தி பாஸ் கிட்ட சொன்னியான்னு சொல்ல, நான் ஒரு சாதாரண எம்ப்ளாய், நான் ஏன் போய் பிரசிடென்ட்டை பார்க்கணும், மேனேஜர் நீங்க தானே, உங்ககிட்ட சொன்னா போதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லை நீ கண்டிப்பா பாஸ் பார்த்தாகணும் வந்து தலன்னு சொல்லி அவன் ஹீரோயினை இழுத்துட்டு வந்துடுறான். இப்போ இவங்க 2 பேரும் ஹீரோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க, ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேடம் மட்டும் உள்ள போட்டு நீ வெளியே நின்று மேனேஜரை வெளியே நிற்க வச்சுட்டு இருக்க, பாஸுக்கு என் மேலே ஏதாவது கோவமா, என்ன மட்டும் வெளியே விட்டுட்டாரு, ஒரு வேலை என்னை வெளியே விட்டு அனுப்ப போறாரு அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் உள்ள வரா. அவளை பார்த்தவன நீ வேலையை விட்டு போறதா கேள்விப்பட்டேன், எதுக்காக போற அப்படின்னு சொல்ல, எதுக்காக போறேன்னு தெரியாதா, ஏன்னா நீங்க எனக்கு 2 மில்லியன் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் போதும், அதை வச்சுட்டு நான் ஜாலியா இருப்பேன், கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது வாழ்க்கையிலன்னு சொல்ல, சரி எவ்வளோ நாள் பிரேக் வேணும்னு ஹீரோ கேட்குறான். இவன் ஒன்றுன்னு கையை காட்ட, 1 வருஷமா அப்படின்னு சொல்லி கேட்க, வாழ்க்கை முழுக்க எனக்கு பிரேக் வேணும்னு சொல்ல, அதை பார்த்த உடனே ஹீரோ குடிச்சிட்டு இருந்தது துப்பிடுறான். நீ எதுக்காக வேலையை விட்டு போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்காக கஷ்டப்படணும், நீங்கள் கொடுத்த பணம் என் வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் நிம்மதியாக வாழ முடியும், அப்படி இருக்கிறப்ப நான் வேலைக்கு வந்து ஏன் கஷ்டப்பட போகிறேன், நான் இதை வச்சுட்டு ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்ல, அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க, வெளியில் நிற்கிறாரு மேனேஜர், அவரையே வேலையை விட்டு தூக்கிடுவேன், நீ இந்த கம்பெனியை விட்டு போனேன்னா அவரும் உன் கூட வந்துருவார்னு ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வாங்கோட வேலையை பிடிங்கிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம், தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவ ஃபோனை கட் பண்ணிடுறான். எங்க பாருங்க நீங்கள் பாஸாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாதீங்க, மேனேஜர் பாவம் அவர் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்ல, அப்படின்னா நீ வேலையை விட்டு போகாத, உனக்கு வேணா மேனேஜர் பொசிஷன் போட்டு இங்கேயே வச்சுக்கிறேன்னு சொல்ல, சரிங்க நான் போகலை, ஆனால் மேனேஜர் பொசிஷன்லாம் எனக்கு வேண்டாம், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்துட்டு இருக்க, வெளியில் மேனேஜர் ஓடி வந்து, வென் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பாஸ் உங்ககிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிட்டாரா, உங்ககிட்ட வேற ஏதாவது வேலை கட்டினாரா, என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதில் அவர் எதுவும் பண்ணலன்னு இவ சொல்றா. அப்படியே அவர் என்னை வேலையை விட்டு தூக்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், 40 வயசுக்கு அப்புறம் எனக்கு யார் வேலை கொடுப்பா, அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, என் பொண்டாட்டி இருக்கா, வேலை இல்லைன்னு தெரிஞ்சா என்னை மதிக்கவே மாட்டாங்கன்னு இவர் புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்தவன இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வரா, நான் வேலையை விட்டு போகலை, என் மனசை மாற்றிக்கலான் இருக்கேன், அதனால மேனேஜரை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் மேலே கோவம் இருந்தால் என் முன்னாடி காட்ட வேண்டியதானே, அதை விட்டு மேனேஜர்கிட்ட காட்டிட்டு இருக்க, நீ உண்மையாகவே பெரிய பாஸாக இருந்தால் வேலையை விட்டு தூக்கியா, ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்னா என் கண்ணு ஃபுல்லாக ஓ மேலே தான் ஹீரோ சொல்கிறான். ஏன் ஓ கண்ணு ஏன் மேலே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் உனக்கு காதலிக்கிறேன், அப்படின்னா உன்னை கரெக்ட் பண்ணுறது டீஸ் பண்ணுறது இதெல்லாம் என்னோட வேலை தானே, உன்னை டீஸ் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஓ டீஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா, நான் கூட உன்னை டீஸ் பண்ணலான் இருக்கேன்னு இவ அவளோட சட்டையை கழட்டிட்டு, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன யாராவது காப்பாத்திங்களே, இந்த ஆளு என்கிட்ட தப்பா நடக்கிறான்னு சொல்ல, அடியே வாய முறி எல்லாரும் ஏதாவது நினச்சிக்க போறாங்கன்னு சொல்ல, அட போடா லூசு பையலேன்னு இவ ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கா. இவ கத்துற சவுண்டு கேட்டவுடனே மேனேஜர் அசிஸ்டன்ட் 2 பேரும் ஓடி வராங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருந்துட்டு இருக்க, அதை பார்த்தவொடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐயோ அவசரப்பட்டு உள்ள வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு மேனேஜர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நீங்க பண்றது தப்பு, வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே என்னடா எங்க நிக்கிற, வா வெளியே போலான்னு ஹீரோட அசிஸ்டன்ட் கூப்பிட அவனுக்கு வேற வழி இல்லாம போறான். அதை பார்த்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா டே விலங்க
விளங்காதவனுங்களா, அவன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா, என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ நான் எதுவும் பண்ணல, இவர் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு இவ ஹீரோவை படாத படுத்திட்டு இருக்க. இவ்வளோ பிடிச்சி இழுக்கிறேன்னு இவ ஹீரோவோட சட்டையை பிடிச்சி கிழிச்சிடறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான சட்டை கூட போட மாட்டியா, இவ்வளோ மட்டமான சட்டை போடுறேன்னு சொல்ல தள்ளி பொடி லூசிக்கிறீக்கே அப்படின்னு ஹீரோவில் பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட இப்படி தப்பு நடக்கிறது ரொம்ப தப்புப்பா, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, என்னதான் நீங்கள் பாஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு, கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா உன்னை விட பெரிய பொசிஷனில் இருக்கிறது நான் தான், நான் சொல்கிறது தான் நீ கேட்குறேன்னு சொல்ல, அதுக்காக என் கூட வேலை பார்க்குறவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சமாதானம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போய் தள்ளடி அப்படின்னு ஹீரோ அவளை பிடிச்சி துரத்தி விட்டுறான். இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போவன் வந்து இதுக்கப்புறம் நீ டிசைனர் கிடையாது சாரோட அசிஸ்டன்ட்னு சொல்ல, என்னது அசிஸ்டண்டா, ஏய் நான் எங்கள் டிசைனிங் வேலை பார்க்கதாப்பா வந்திருக்கேன், அசிஸ்டன்ட் வேலையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்ல, ஐயோ பாவம் நம்ம மேனேஜர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரோ தெரியலையேன்னு இவன் மேனேஜரை வச்சு பிளாக்மெயில் பண்ண இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ திட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து நம்ம 2 பேரையும் தங்கச்சி பார்க்க போகலாம், அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா வான்னு சொல்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அவளுக்காகவாது போய் பார்த்துட்டு வரலான்னு இவ்வளோ அவங்க தங்கச்சியை பார்க்க தான் வரா. இப்போ அவங்க தங்கச்சியை பார்த்து அவன் உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, ஆனா பார்க்க ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை அதனாலதான் இப்படி இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் அண்ணா உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி உனக்கு காசு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவே இந்த பணம் உனக்கு போதுமான்னு சொல்ல, தாராளமா போதும், உண்மையாவே உங்க அண்ணன் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காருன்னு இவளுங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்க. ஹீரோட தங்கச்சி பாத்தீங்கன்னா என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காம உன்னை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல, எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், சத்தியமா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிக்க, அந்த பணத்தை வாங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ நல்லபடியா குணமாய் வந்தா அதுவே எனக்கு போதுன்னு இவளுங்க 2 பேரும் பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என் அண்ணன் உனக்கு காசு கொடுத்தா சார்பா நானே கொடுக்கணும்ல, எங்கே வெயிட் பண்ணுன்னு இவ செக் புக் எடுக்க போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகுது, பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்க. நான் பொறுமையா தான் இருக்கேன், உன் வேலையை பார்த்துட்டு போயா நீ இவ சொல்லிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக மறுபடியும் 2 மில்லியன் செக் எழுதி கொடுக்குறா. அதை இவ சந்தோஷமா வாங்கலான்னு வர ஹீரோ பாத்தீங்கன்னா இவ காலையில செக் வாங்கின கையோட மதிய வேலையை ரிசைன் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அது செக்கை பிடிங்கிறா. எங்க பாரு இந்த செக்கு கண்டிப்பா உனக்கு தருவேன், ஆனா இப்ப தர மாட்டேன், என் கூட டச்ல ஏறு, ஒரு நாள் கண்டிப்பா தருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுல எத்தனை 0 போட்டிருக்கான்னு பார்த்துட்டு தரேன் கூடன்னு சொல்ல, 0 போட கூடவா இது மறந்துடுவா, அதெல்லாம் அவ கரெக்டா போடுவா, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்ல, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலையே அப்படின்ற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுன்னு சாப்பாடு வச்சுட்டு போக, உனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் வா சாப்பிடலான்னு ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. அவங்கள பார்த்தோன்னா இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் போறா. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. எங்க பாருமா, அந்த வெண்ணையும் என் பையனையும் டைவர்ஸ் பண்ண வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, சப்போஸ் அவ பிரெக்னென்ட் ஆயிட்டாலும் கவலைப்படாத, குழந்தைய எடுத்துக்கிறேன் நீ வளர்த்துக்க, அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ சரியான சூனியக்காரியாச்சே, இவகிட்ட நம்ம ஒட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யார் அந்த பொண்ணு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை நான் வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. ஆமா இவதான் என் தங்கச்சியை காப்பாத்தினது, அவ உயிரோட இருக்கவே இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா ஆன்ட்டி அவங்க கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை கழட்டி வைக்கிட்டே கொடுக்குறாங்க. இந்த அம்மா இதை வச்சுக்கன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆல்ரெடி அவரும் இந்த பொண்ணு சேர்ந்து எனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டாங்க, இதுல நீங்க வேற கொடுக்குறீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நீ வெயிட் பண்ண, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த வீட்டு போக, இவ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா தான் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்றதை மறந்துட்டு சூசைட் பண்ண போற, உனக்காக இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பசங்களை பார்த்து வச்சிருக்கே தெரியுமா, அவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, நீ யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சு நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்களான்னு இவ்வளோ போட்டு படாத படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாததுனால தான் அவ சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா, நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையாவே அந்த பொண்ணோட அம்மா தான் நானு, இவ சண்டை கட்டிட்டு இருக்கா, இவ இதுக்காக இப்படி சண்டை போடுறானா, அப்பதான் அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காம போகும், இவளுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் இவ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சண்டை போட, அவ என்னோட பொண்ணு, அவ வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. உங்களோட பொண்ணா என்ன குழந்தையா, அவளுக்கு என்ன வயசு ஆகுதுன்றத மறந்துடாதீங்க, அவ வாழ்க்கையை முடிவு பண்ற உரிமை அவளுக்கு தான் இருக்குன்னு இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றனா, ஆமா எனக்கு இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்ல,
எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த பொண்ணு எவ்வளோ பாயிண்டாக பேசுகிறா தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் கூட இவர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன். ஏன்னா இவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. உனக்கு ஒன்று நான் அண்ணன் கிடையாது, ஒழுங்கா கையை உர்றி, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்னு இவ சொல்கிறான். இப்போவே இப்படி சொல்கிறத பார்த்தோன்னா அவங்கம்மா பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காடா, உனக்கு என்ன வயசாகுது, என் வீட்டுக்கு மருமகளாக வர தகுதி உனக்கு இருக்குன்னு சொல்ல. ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் நானே கல்வி ஊற்றிட்டு இருந்தோம், அந்த விஷயத்தை மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ திட்டுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதனால தான் உன்னை என் வீட்டு மருமகளாக்கலான்னு பார்க்குறேன்னு இவங்க பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளோட முகமே மாறி போயிடுது. எங்க பாரு, உனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க போறேன், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, என் வீட்டு மருமகன் நீ தான் சொல்லி அவங்க பாடி கார்டை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சிட்டு போக சொல்ல ஹீரோ தடுக்கிறான். அவன் மேலேருந்து கையை எடுங்க, எல்லாரும் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தரத்தி விட அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆமா போது நிப்பாட்டுங்க, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆமா அது அவங்க 2 பேரோட லவ் மேட்ரு, அதில் போய் நம்ம தலையிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல நான் சொல்றதை நீ கேள்றி, சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழி பாருன்னு சொல்ல. எங்க பாருங்க, உங்க பொண்ணு உசுரோட இருக்க நான் தான் காரணம், அவ வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமை இப்ப எனக்கு தான் இருக்கு, அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதையே பண்ணட்டும், சும்மா அவளை போட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சு போட்டுருவேன்னு இவ கையை வாங்கிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கு கோமா வந்துட்டு இருக்கு. டே, உன் முன்னாடியே எப்படி பண்ற படுறா, இவளை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்கு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல. ஆமா உங்களுக்கு அவளோட கோவம் பிடிச்சிருக்குன்னு இப்பதானே சரிங்க, அதுக்குள்ள மனசு மாறிட்டீங்க, கண்டிப்பா அவளை வேலையை வீட்டுல தூக்க மாட்டேன்னு சொல்ல. ஏண்டா இந்த குட்டிச்சத்தம் கூட சேர்ந்துட்டு என்ன நீ இப்படி பேசுறியான்னு அவங்க அம்மாக்கு நெஞ்சு வெளி வர்ற மாதிரி இருக்க. அதை பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போகலான்னு 2 பேரும் காரு கிட்ட வர இவ பின்னாடி உட்கார பார்க்குறா. ஒழுங்கா வந்து முன்னாடி உட்காரு, இல்லைன்னா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு முன்னாடி ஏறிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் பணக்கார வீட்டு போகணுன்றதுனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் சொந்த தங்கச்சி கிடையாது, அவன் குடும்பத்தோட ரத்தமே கிடையாதுன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிறா. எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்துச்சு, அந்த கல்யாணத்தில் பிறந்த பொண்ணு தான் அவள், 2வது தான் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறான். குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளை என்னைக்கு சொந்த வாரிசா நினைச்சதே இல்ல, அதனாலதான் அம்மா அவளை கல்யாணம் பண்ணிங்க இருந்து துரத்த பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ அதை கேட்டுட்டு இருக்கா. என் குடும்பத்தை பத்தின எல்லா சீக்கிரட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை விட்டு வேணும் எப்படி நினைக்கலாம், உன்னை ரோமுக்குள்ள போட்டு போட்டி வச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க சொன்னதை காரை விட்டு இறங்குறதுக்குள்ள நான் மறந்துடுவேன், அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, என் வீடு வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு இவ டோரை ஓப்பன் பண்ணலான்னு வர டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் தனியாக பேசணும். இங்கே பாரு, என்னை டேட் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கும் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகுது, நீங்கள் பணக்கார வீட்டு பையன், நான் ஏழை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல. இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறதா இல்லை காமம்னு நினைக்கிறதா, காதெல்லாம் கொஞ்ச நாள் தான், உங்களுக்கு எனக்கும் வீட்டில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா என் மேலே உள்ள காதல் உங்களை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, உன்னோட சேட்டை, நீ நடந்துக்கிற விதம், இதையெல்லாம் பார்த்து தான் நான் உனக்கு காதலிக்கிறேன், அப்படின்றப்ப எனக்கு உன் மேலே போர் அடிக்காதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லைன்னு இவ சொல்றா. சரி உனக்கு டைம் தரேன், பொறுமையாக யோசிச்சு முடிவு சொல்லுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. இவனுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, எங்க பாருடா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, அவதான் என் வீட்டு மருமகளாக வரணும், எப்படி ஏதாவது அவளை உசார் பண்ணுற வழியை பாருன்னு சொல்ல ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் அவங்க அம்மா அவளை பிடிக்காத மாதிரி சொன்னாலும் இவ்வளோ பிடிச்சிருக்க மாதிரி தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க அசிஸ்டன்ட், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் தங்கியிருக்க ரூமுக்கு மேலே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல திடீர்னு ஒரு பொண்ணு ஹீல்ஸ் போட்டு நடந்து வர மாதிரி கேட்டுச்சு தெரியுமா. இதுல என்ன ஒரு அதிசயம்னா மேல பில்டப் தான் பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. எனக்கு ஒரே பயமா போயிடுச்சு, அந்த வீட்டில் எப்படி இருக்கிறதுனே தெரியலன்னு இவ பேய் கதையை சொல்லிட்டு இருக்க. அவனும் இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் எப்படி கதை பேசிட்டு இருக்க, பின்னாடி ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். பேய் கதை பேசி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்ல அவனை பார்த்தவன இவங்க 2 பேரும் பயந்து கத்திட்டு இருக்க. பாஸ் நான் இது பண்ணல, இவதான் வந்து கதை பேச ஆரம்பிச்சா, எல்லாமே இவ்வளவு தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கையை பிடிச்சிட்டு, எனக்கு அசிஸ்டண்ட்டுக்கு பர்ஃபெக்டான மேட்சா இல்லை, நாங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவ தலையில கிளையில அடிபட்டுருச்சு போல, எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன விட்டுருங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்குன்னு தனியாக கேபின் இருக்கு, அங்கே போய் வேலை பாருன்னு சொல்ல இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இவன் ரொம்ப நேரம் ஆயும் வீட்டுக்கு போகாமல் அதே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஏன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அந்த இடத்துல பேய் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் நீங்கள் போகிற வழியில் என்ன ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ கத்திரிக்காயில் எடுத்து வச்சுட்டு, என்னடா என் கூட வர உனக்கு சம்மதமான்னு கேட்க, நான் நடந்து வேணாலும் போய்க்கிறேன், உங்கள் கூட வர மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நானும் கூட வரேன் பயப்படாமல் வான்னு சொல்லி ஹீரோனை கூட்டிகிட்டு வரான்.
இப்போ அவங்க 2 பேரும் கார் பார்க்கிங்கில் நடந்து வந்துட்டு இருக்க, ஏய் உனக்கு பேய் நடந்து வர சவுண்டு கேட்குதா? ஹீல் சவுண்டு கேட்குது பாரு, ஏதோ ஒரு பொண்ணு டங்கு டங்குன்னு நடந்து வர மாதிரி கேட்குது பாரு அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு மட்டும்தான் வித்தியாசமாக கேட்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து காரில் உட்காருன்னு 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எங்கடி பேய் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சுற்றி முற்றி பார்க்குறா. ஆமாப்பா, இந்த இடத்துல நீ இருக்கனால கொஞ்சம் தைரியமாக இருக்கேன், ஒருவேளை உன்னை பார்த்த உடனே பேய் ஓடி போயிடுச்சே என்னவோ, நீ எங்கேயும் போகாத, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, நான் போய் உனக்காக சமைச்சிட்டு வரேன்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா போருக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க, உண்மையாகவே நீ சமைக்க தான் போறியா இல்லை போருக்கு போக போறியான்னு ஹீரோ கேட்க, நான் குக்கிங்கில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அமைதியாக உட்கார நான் பார்த்துக்கிறேன்னு நம்மளால சமைக்க தெரியாமல் கிச்சனையே ஒரு வழியாக்கிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா நீ ஒரு கையை காலையை வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்தனா அதுவே போதும், நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு ஹீரோவிலுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போவே இப்படி சமைக்கிறத பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட எனக்காக சமைச்சு கொடுத்ததில்ல, இப்போ மட்டும் சமைச்சு கொடுக்குறான், கண்டிப்பாக அவன் காதல் வேலையில் நான் விழமாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவிலுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்ட உடனே உண்மையாகவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல, இவ்வளோ ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வரா. இவன் இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு பவர் போயிடுது. அதை பார்த்த உடனே நீங்கள் எதுக்காக வீட்டுக்கு போகிறீங்க, இன்னைக்கு நைட்டு என் கூடவே இருக்கலாம்ல, என்கிட்ட நைட் ட்ரெஸ் கூட இருக்குது, அதை போட்டுக்கிட்டால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஹீரோ தரையில் படுத்துட்டு இருக்க, இவ அவளோட பெட்டில் படுத்துட்டு இருக்கா. பார்த்தா அவன் இவளோட நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆள், அதுவும் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படுத்திருக்கான், இதை ஃபோட்டோ எடுத்து வச்சா இவனை தாராளமாக பிளாக்மெயில் பண்ணலான்னு இவ கேமராவை ஆன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஏண்டி உனக்கு சாகணும்னு ஆசையா, என்னை இந்த கோலத்தில் ஃபோட்டோ எடுக்க பார்க்குற, உனக்கு உண்மையாகவே அவ்வளோ தைரியமான ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு தர ரொம்ப ஹார்டாக இருக்குது, நான் உன் பக்கத்தில் தான் படுக்க போகிறேன், ஒழுங்கா அமைதியாக படுத்து தூங்கு கை காலை வச்சுக்கிட்டேன்னு ஹீரோ பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ கிஸ் பண்ணதை பார்த்து இவ ஷாக் ஆகிறா. இப்போ மிட் நைட் ஆகுது. மிட் நைட்டில் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அமைதியாக அவளை தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோனோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். பார்த்தா அதில் ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கு. ஏண்டா என்னை பார்த்தா நோய்வாய்ப்பட்ட மாதிரியா இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, இல்லை பாஸ் உங்களை பார்த்தா ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் எனர்ஜியாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்கு பாதி மாதம் சம்பளமே கிடையாது, அப்படியே வேலை பாரு, அப்போ தான் உன் கொழுப்பு கரையன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவ தான் வரா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனுக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவ ஹீரோவோட சாப்பாடை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா என்ன இந்த சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஆமாம் பிடிச்சிருக்கு, என்னோட டேஸ்ட்லேயே இருக்குன்னு சொல்ல, சரி எடுத்து சாப்பிடுன்னு ஹீரோவும் சொல்ல, அவளும் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து உனக்கு டபுள் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோனை காணோம், எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் வீட்டையே கோயிலாக மாற்றி வச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் சாமி பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த செட்டப்பை மீறி எந்த பேயாலையும் வர முடியாது, அப்படியே வந்தாலும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி உள்ளத்துக்கு போட்டு நசுக்கிடுவேன். இதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு, பேய்க்கு பயமாக இருக்காதா, இப்போ நான் தைரியமாக தூங்கலான்னு இவ படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துல மறுபடியும் எது சவுண்டு கேட்குது. அதை பார்த்தோன்னே எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வருவ, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், எங்கே பாரு நான் உன்னை விட பெரிய பேய், என்னை பார்த்தானா நீ பயந்து போயிடுவேன்னு இவ எதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. யோ எங்கே இருந்தாலும் டக்குன்னு என் வீட்டுக்கு வாயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ தரையிலெல்லாம் படுக்க வேணாம், என் கூடவே வேணாம் படுத்து தூங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். அம்மா போதும் நிப்பாட்டுங்க, அவள் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா, அவளை பயமுடுத்தாதீங்கன்னு சொல்ல, ஏண்டா நிப்பாட்டணும், அந்த குட்டிச்சத்தனுக்கு எவ்வளோ வாயி ஹாஸ்பிட்டல் எனக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தா நல்லா பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா இதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணாதீங்க, விடுங்க, அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி அவளை பயமுடுத்தாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன்னு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ்ப்பா என்னை பார்க்க வாப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நான் உனக்காக கீழே வெயிட் பண்ணுறேன்னு இவ அவளோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க இவளை எப்படி கடத்திட்டு வந்துட்டு அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை அவன் மேலே கையை வச்சிங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. போது போது நிப்பாட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருப்போது, வா போலான்னு இவ ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறா. பார்த்தா ஹீரோவோட கழுத்துல லைட்டா அடிபட்டிருக்கும் போல. அந்த காயத்துக்கு இவ மருந்து போட்டு விட்டுட்டு ரொம்ப வலிக்குதான்னு சொல்ல, லைட்டா தான் வலிக்குது, ரொம்பலாம் வலிக்கலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு இவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளையே கிஸ் பண்ற மாதிரி பாக்குறான். அதை பார்த்தோன்னே இவன் மருந்து போடுறதை விட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க.
ஹீரோவை பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இந்த மாதிரி தனியா இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது. இந்த வீட்ட விட்டு வேற வீட்டுக்கு மாறிரு. இந்த கெட்ட சக்தி உன்கிட்ட வராதுன்னு சொல்ல, ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சரி, வேற வீட்டுக்கு மாறணும்னு சொல்ற, அப்பன்னா நான் போய் கோயில்ல தங்கிக்கிறேன். அங்க தங்கிக்கிட்டா எந்த கெட்ட சக்தியும் வராதுன்னு சொல்ல, மேடம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதா பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா? கோயில்ல தங்குனா 4 மணிக்கு தான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ பார்த்தீங்கன்னா, அப்பன்னா நான் வேற எங்க தங்குறது? நான் வேணா உன்னோட வீட்டுக்கு வந்துறவா? அதுக்கு பதிலா மாசம் மாசம் நான் உனக்கு 2 பே பண்றேன். நீ தாராளமா என்ன நம்பி உன் வீட்டுக்குள்ள விடலாம். கண்டிப்பா நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். உன் மேல எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நான் என்னோட லைன்ல கரெக்ட்டா இருப்பேன். அதே மாரி நீ உன்னோட பார்டர்ல கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்ல, சரி நீ சொல்ற மாரியே பண்ணலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப வெயிட் பண்ணு. நான் போய் என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, இதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே என்ன சொல்றேன்னா, நான் இங்க தங்குற நேரத்துல அந்த இடத்துல ஈவினிங் டைம் உட்காந்துக்கலாமான்னு சொல்ல, அந்த இடத்துல என் ஃபோட்டோ இருக்கு. சப்போஸ் உன்னோட பேரண்ட்ஸ் யாராவது கால் பண்ணாங்கன்னா, நீ என் கூட இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிரும். அப்புறம் உன் நிலைமைய யோசிச்சு பாருன்னு சொல்ல, எனக்கு கால் பண்றதுக்குன்னு யாரும் கிடையாது. அம்மா அப்பா 2 பேரும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. தாத்தா பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. இப்ப அவங்களும் உயிரோட இல்ல. என் பாட்டி எப்போதும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அடுத்த ஜென்மத்திலே தாத்தாவே புருஷனா வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் பேத்தியா இருக்கக்கூடாது, மகளா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சாரி உனக்கு பின்னாடி இவ்வளோ சோக கதை இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. காலையில உன்னை பார்க்குறேன்னு இவ தூங்குறதுக்காக வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஹீரோட வீட்டையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். மேடம் என்ன கிச்சனே ஒரு வழியாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, ஓ அதுவா நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரலையா? அதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த டிவி சூட் கேஸ்லாம் யார் மாற்றினதுன்னு ஹீரோ கேட்க, ஓ அதுவும் நான் தான் மாற்றினேன். அது ரேடியேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அது என்னோட ஃபோட்டோ, அப்புறம் இது என்னோட பொருள்னு இவன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு தாத்தா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் வாடான்னு சொல்ல, ஹீரோவோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவன் ஃபோன் பேசி முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, தாத்தாவை பார்க்க போனோம் ரெடி ஆகுன்னு சொல்ல, நான் எதுக்கு பார்க்க வரணும்னு இவ கேட்க, இந்த வீட்டில் இருக்கன்னா நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். கிளம்பிவான்னு சொல்ல இவ்வளோ கிளம்பி வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் போன வாழ்க்கையிலே அவரை 2 தடவை தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, தாத்தா உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்ல, தாத்தாக்கு என்ன பார்த்தவொடனே பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ கேட்க போக்குன்னு சிரிக்கிறான். எதுக்காக இப்படி சிரிக்கிற? அப்படி சிரிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவ கோவப்பட்டுட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ உள்ள வந்து பார்க்க அவங்க அக்காவை முட்டிக்கால் போட வச்சிட்டு இருக்காரு தாத்தா. அதை பார்த்தவொன்னே அக்கா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொன்னா நீ எந்திரிச்சிருவியா, ஒழுங்கா உட்காருன்னு தாத்தா சொல்ல, இங்க பாருடா எனக்காக நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு, தாத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ முட்டிக்கால் போட்டுட்டு இருக்க. ஹீரோ போய் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். தாத்தா அவளை விடுங்க, அவ பாவன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சூசைட் பண்ண ட்ரை பண்ணி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கியிருப்பா. அவ பேருக்கு பின்னாடி நம்ம பேர் இருக்குன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவதான் வரா. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல, தாத்தா பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஒரு ஒயின் ஊற்றி கொடுக்குறாரு. அந்த ஒயினை இவ வாங்கி குடிக்க பார்த்தா அது பயங்கர கசப்பாக இருக்கு. ஐயோ வாயெல்லாம் எரியுதே, கசக்குதே, தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்ல அவங்களும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா, இந்தாம்மா இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வான்னு சொல்ல, கொண்டு போய் அந்த ரூமில் வைன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ அதை வாங்கிட்டு போகிறா. இப்போ அவ இப்படி வாங்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா பார்த்தீங்கன்னா, நான் எந்த பையனை சொல்கிறேனோ அந்த பையனை தான் உன் அக்கா கட்டிக்கணும்னு சொல்லி இருக்க. அந்த இடத்துக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. யோ என்னையா பேசுறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் மனுஷங்க பேசுற மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு ஒரு உயிருள்ள ஜீவன்னு சொல்ல, டே இவ கொடுத்து விட்ட ஒயினா குடிச்சிட்டு வந்துட்டா போலடான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அளவுக்கு இவளுக்கு தைரியம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, யோ வாய் முடு, யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு. இப்ப இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்காவை எந்திரிக்க சொல்ல அவளும் எந்திரிக்கிறா. எங்க பாரு இங்க உள்ளவங்க யாராவது சொன்னாங்கன்னு ஒரு தடவை செஞ்ச நான் உன்னை அடிச்சு போட்டுருவேன், இவன் அடிக்கிற மாதிரி வந்துட்டு நான் எப்படி ஒன்று அடிப்பேன், எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்குமேன்னு இவ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே தாத்தா பார்த்தீங்கன்னா, ஏமா ஒயினை எங்கேருந்து எடுத்து குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒயின் குடிச்சா உனக்கு என்ன, குடிக்கலன்னா உனக்கு என்னையா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பாப்ப. நீ நானும் ஒரு கேம் விளாட்லாம், அந்த கேமில் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, அவளோட வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ தீர்மானிச்சுக்கோன்னு சொல்ல, சரி இந்த கேமுக்கு நானும் வரேன்னு தாத்தாவும் சொல்லிடுறாரு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சிசர் இதான் நம்மளோட விளையாட்டு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலான்னு இவ தாத்தா கூட விளையாடிட்டு இருக்க. என்ன ஹைட்டு கொஞ்சம் பத்தலை, தள்ளி நான் மேலே ஏறி விளையாடுறேன்னு இவ மேலே ஏறி தாத்தா கூட விளையாட பார்த்தா ஹீரோயின் தான் வின் பண்ணுறா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், உன் வாழ்க்கைக்கு விடிவு காலம் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீயே போய் ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தா அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா.
இப்ப பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சு தவிர உன் மண்டையில ஒண்ணுமே இல்லையா? அந்த பொண்ணோட வாழ்க்கையை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா. கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, என்கிட்டயே ஜெயிச்சிட்டல, வா நம்ம 2 பேரும் மறுபடியும் விளையாடலாம். இந்த பாரு நான் கையில போட்டிருக்கேன், இது என் குடும்பத்தோட பொக்கிஷம், இதை வச்சு நான் விளையாடுறேன்னு சொல்ல, இவ அவளோட பாக்கெட்ல பாக்குறா. பார்த்தா ₹1 கூட இல்ல. என்கிட்ட ஒத்த பைசா இல்லையே, சரி போட்டிருக்க செருப்பை வச்சாது விளையாடுவோன்னு இவ அவளோட ஷூவை கழட்டலான்னு வர, ஷூவெல்லாம் கழட்டாத ரொம்ப ஓவர்னு ஹீரோ அவளோட கையை பிடிக்க, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கிடைச்சிருச்சுல, இந்த வாட்சை வச்சு நான் விளையாடுறேன், ஏன்னா இவன் எனக்கு தான் சொந்தம், அப்படின்னா அந்த வாட்சும் எனக்கு தானே சொந்தம்னு இவ சொல்லிட்டு இருக்க. தாத்தாவும் சரிதான் அவ கூட விளையாடிட்டு இருக்காரு. பார்த்தா இவ தான் வின் பண்றா. இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சு நான் என்ன பண்றது, எங்கே மாற்றுறதுன்னு கூட தெரில. சரி இருந்துட்டு போட்டோம், என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு சொல்றேன்னு இப்போ அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து விளையாடிட்டு இருக்க. எல்லாத்துலேயும் ஹீரோயின் தான் வின் பண்றா. பார்த்தா தாத்தா அவங்க வீட்டில் உள்ள பொக்கிஷமான பொருள் எல்லாத்தையும் இவ கூட வச்சு விளையாடிட்டு இருக்க. எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டு தங்க வளையல் தங்க மோதிரன்னு ஒன்று போட்டுட்டு இருக்க. அடியே ஆல்ரெடி வீட்டில் உள்ள பாதி நகை ஓங்கிட்டு தான் இருக்கு, மரியாதையை கிளம்பி வா போலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இன்னும் விளையாடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மரியாதையா வந்து தலன்னு அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவொன்னே என்னாச்சு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, உன் கழுத்தெல்லாம் வேற செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே நம்மளால திருன்னு முடிச்சுட்டு கொசு கடிச்சிருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, இவன் நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நைட்டு 2 பேரும் ஒன்றா பார்த்த வேலை தான் இப்படி கழுத்தெல்லாம் செவந்து போயிருக்கு. இவ தான் ஹீரோவை கிஸ் பண்ணுறேன்னு கடிச்சு வச்சிருப்பா. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஏண்டி நேற்று என்ன பண்ணேன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ கேட்க, ஞாபகம் இருக்கு, தாத்தா கூட ஏதோ விளாண்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. போய் உன் ஹேண்ட்பேக்கை பாருன்னு ஹீரோ சொல்ல, எவ்வளோ ஹேண்ட்பேக்கை பார்க்குறா. பார்த்தா அதில் நிறைய நகை இருக்கு. அதை பார்த்த உடனே உன் வீட்டில் நான் திருடிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்றும் திருடல, தாத்தா தான் கொடுத்தாரு, அவர் கூட கேம் விளையாண்டு ஜெயிச்சு எடுத்ததுன்னு சொல்ல, என்னது கேம் விளையாண்டு ஜெயிச்சு எடுத்தேனா, எனக்கு அவ்வளோ தைரியமா, என் வேலை போச்சா, கண்டிப்பாக அந்த கிழவை என்ன சும்மா விட மாட்டான், அவரை பார்த்து நான் உடனே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, அவரை விருப்பப்பட்டு தான் அவங்ககிட்ட கொடுத்தாரு, அதனால அவரை நினச்சி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாரு, நான் வேணும்னு பண்ணல, போதையில் எது தெரியாம பண்ணிட்டேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு இவ மன்னிப்பை கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் இதே மனசுல வச்சுக்கலன்னு ஹீரோ சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவளோட உதட்ட பாக்குறா. என்னைய உதடு வலிக்குது, யாரோ பிடிச்சி கடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. பார்த்தா எல்லாம் நம்ம தலையோட வேலை தான். நைட்டு இவளை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பான், அதனாலதான் இவளுக்கு இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன குரங்கு செட்டப் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வரா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தாத்தா பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கா. தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, எது தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஆனால் நேற்று நைட்டு நீ பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உண்மையாகவே எனக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்ல, சாரி தாத்தா, அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, உங்ககிட்ட வாங்கின பொருளை உங்ககிட்டே கொடுத்துட்றேன்னு சொல்ல, அது எல்லாம் நீ ஜெயிச்சது, அதனால நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு வேணாட்டி என்கிட்ட கொடுங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ எடுத்துட்டு இருக்க. டே அதான் அந்த பொண்ணுக்கு கொடுத்தது, உனக்கு கிடையாது, ஒழுங்கா தள்ளி போடான்னு சொல்ல ஹீரோ சரின்னு தள்ளி வந்துடுறான். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு உனக்காக தான், லாஸ்ட்டாக நீ வின் பண்ணதுக்கு கிஃப்ட் வாங்காமல் போயிட்ட, அதுக்காக தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாட்டி எனக்கு இந்த நகையெல்லாம் எதுவும் வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு உதவி பண்ணணும், ஒரு நாள் உங்கள் 2 பேரோட உதவி எனக்கு தேவைப்படும், அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன உதவி? என்னை விட்டு நீ ஓடி போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும், அதுதானே அந்த உதவின்னு சொல்ல, இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, தாத்தா இவன் என்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்காதீங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமாக போயிடும், அவள் இல்லைன்னா எனக்கு நாளே ஓடாது, என்னால் அப்புறம் சிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னடா, அவள் வீட்டுக்கு வந்ததுனால தான் இது வீடே கலகலன்னு இருந்துச்சுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு கம்பெனியில் இருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்தோடனே ஹீரோ கம்பெனிக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு இவ வீட்டில் தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க, மறுபடியும் அவளுக்கு அந்த மாதிரி வாய்ஸ்லாம் கேட்குது. அந்த வாய்ஸ் கேட்டோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு நைட்டு ஃபுல்லாக இவ தூங்காம பேய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்போ அவன் ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கு. பார்த்தா அவள் பயத்தில் எதோ உளர ஆரம்பிக்கிறா. இவன் இப்படி உளறத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு வேணும், உனக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்ல, யாருப்பா நீ இங்கே வந்துட்டியான்னு இவ ஏதோ ஒரு மாதிரி உளர, ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ஹீரோக்கு கால் பண்ணி, பாஸ் வெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன், அவன் ஹீரோனை கூட்டிட்டு வர. பார்த்தா அவள் டயர்ல படுத்துடுறா. இப்போ இவ
இப்படி படுத்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிடுறான். இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை சுற்றி பேயா இருக்குன்னு சொல்ல என்னது பேயானே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அந்த மாதிரி அவளுக்கு கற்பனையாக தோணிட்டு இருக்குன்னு சொல்ல இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஹீரோ கேட்குறான். அவளை குணப்படுத்த உன்னால தான் முடியும். அவளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னா அவள் காதலில் விழணும். காதலை விட பவர்ஃபுல்லான சக்தி எதுவுமே கிடையாது தெரியுமா? அவளை காதலிக்க வச்சு அவளோட கவனம் ஃபுல்லாக ஓ மேலே இருக்கிற மாதிரி பண்ணனா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவா. எல்லாமே ஓ கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக நான் விட மாட்டேன், சீக்கிரமே இதை எப்படியாவது குணப்படுத்தியே தீருவேன்னு ஹீரோ போக பார்க்க இவ ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கையில் கிஸ் பண்ணிட்டு நான் அவனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி இப்போ அவளை கிஸ் பண்ணிட்டு அவள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு இவ சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். உனக்காக ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், வா வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போ பக்கத்தில் உட்காந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோ கழுத்தில் கிஸ் பண்ணது இவளுக்கு லைட்டாக ஞாபகம் இருக்கு. அதுவா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, நான் ரொம்ப தூக்கத்தில் இருந்ததுனால எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ திரு மொழிகையிலே தெரியுது உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு. சரி சரி வீடு, இதை பற்றி நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், இது நமக்குள்ளே நடக்கிற சீக்ரெட்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், அதை பார்த்த உனக்கு கோவப்படாத, ஒருவேளை பிடிக்கலன்னா தூக்கி குப்பையில் போட்டுருன்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா அங்கங்கே குட்டி குட்டி பொம்மையாக வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கொஞ்சம் தனியாக பேசினா வா வந்து உட்காருன்னு சொல்ல இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் உனக்காக தான், இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணனா போதுன்னு சொல்ல என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட சொத்து பத்திரம். என்னது இது ப்ராப்பர்ட்டி பேப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமாம், இந்த பேப்பரில் நீ சைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இந்த வீடுலேருந்து என் சொத்து வரைக்கும் எல்லாமே உனக்கு தான் சொந்தம், தாராளமாக நீ என்னை வீட்டு கூட வெளியே தள்ளலான்னு சொல்ல உனக்கு ஜுரங்கீர அடிக்குதா, பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா, உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி தரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இது எல்லாமே உனக்கு சொந்தமாகும், எப்படி டீல் அப்படின்னு சொல்ல என்ன நான் இதில் சைன் பண்ண மாட்டேன்னு நினச்சி சொல்கிறியா, கண்டிப்பாக சைன் பண்ணுறேன், இவ்வளோ சொத்து கிடைக்கிறப்ப நான் எப்படி சைன் பண்ணாமல் இருப்பேன்னு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவ சைன் பண்ணிட்டு என்னால் அதை நம்பவே முடியல, ஒரே நாளில் நான் பணக்காரி ஆயிட்டேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. சரியான காசு பைத்தியம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண. ஒரு டைம் தான் கிஸ் பண்ணுவியா, இந்த ஒரு கிஸ்லாம் பார்த்தாதுன்னு இவனை பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க ஆஃபீஸில் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், ஒரு பிரேஸ்லெட்டு. இப்போ அதை அவள் கையில் போட்டு விட்டுட்டு 2 பேரும் ஆஃபீஸ்லேயே லவ்வபிளாக பேசிட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். சார் ஷென் மேடம் வந்துட்டாங்க, கூடவே போயாவும் வந்திருக்கான்னு சொல்ல ஒரு வழியாக அந்த பொண்ணைய வாழ்க்கையில் வந்துட்டா, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஹீரோனோட முகமே சோகமாயிடுது. உனக்கும் அந்த ஷென்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் பொறாம பண்ணோன்னே எந்த அவசியமும் கிடையாது, சாருக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, போயான்றது அந்த பொண்ணு வளர்க்குற நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டினா சாருக்கு ரொம்ப பிடிக்கும், மற்றபடி ஷென்னுக்கும் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவளோட முகமே சோகமாக தான் இருக்கு, ஏன்னா அவளால் தானே போன வாழ்க்கையிலே அவள் செத்து போயிருப்பா, அதை நினச்சிதான் அவள் சோகமாக இருந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காது, எனக்கு ஒன்று தவிர வேற யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ தான் சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவன் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. கூடவே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வரான். இப்போ அவனை பார்த்து ஒருவேளை அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஃபியூச்சரில் ரிலேஷன்ஷிப் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவருக்கு ஒன்று மாதிரி பைத்தியக்காரியை தான் பிடிக்கும், ஷென்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன பைத்தியக்காரின்னு சொல்லுன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. பின்னாடி தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ பைத்தியன்னு சொன்ன உடனே அவனை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா, அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போக ஓ நீ அந்த மாதிரியாலா, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஐயோ என் மானத்தை வாங்கிட்டு போறாரே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஷென்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். கூடவே இந்த நாய்க்குட்டியே இருக்கு. ஹீரோ அந்த பொண்ணு சின்ன வயசு ஃப்ரெண்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நாய்க்குட்டியை ஹீரோ தத்தெடுத்து அவகிட்ட கொடுத்துருப்பான். அதனால தான் ஹீரோக்கு அந்த நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க நீ எந்த குடும்பத்தோட பொண்ணுன்னா அவ கேட்க அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இவ இன்னும் திருந்தவே இல்லை, அப்படியே தான் இருக்கான்னு. போன வாழ்க்கையிலையும் அவள் அப்படிதான் கேட்டிருப்பா. அவளை பார்த்த உடனே நீ பெரிய குடும்பத்தோட பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு ஏற்ற பொண்ணு நீ கிடையாது, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருன்னு சொல்லியிருப்பா. அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் ரொம்ப ஏழன்றதை ஒத்துக்கிறேன், அதுக்காக இப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து பேசுறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ரொம்ப கேஷுவலாக தான் உங்ககிட்ட கேட்டேன்னா அவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னா உங்களை போய் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இவ அழுதுட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் அந்த நாய்க்குட்டியை பார்த்தவன நீ தான் போயாவா, உனக்காக சாப்பாடு கொடுக்கலான் இருக்கேன்னு
இவ சாக்லேட் எடுத்துட்டு இருக்க, இங்க பாரு இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்லாம் அவன் சாப்பிட மாட்டான், அவனை பாத்துக்கிறதுக்கு தனியா ஆளுங்க வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம அவுட் சைட் ஃபுட் அவனுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னங்க பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? இந்த நாயை இனிமே நான் தான் பாத்துக்க போறேன்னு சொன்னீங்க, இவங்க என்னடானா இப்படி பேசுறாங்க. சரி விடுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த நாய் என்னோடதுன்றத மறந்துடாத, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போன ஹீரோ வாங்கிக்கிறான். இப்போ இந்த சென்னை பாத்தீங்கன்னா அவளோட அங்கிளை பாக்குறதுக்காக தான் வரா. இப்போ அவன் என்ன சொல்றானா, எங்க பாரு குடும்பத்துக்கு மருமகளா போற தகுதி உனக்கு தான் இருக்கு, அவனுக்கு நீ தான் பொண்டாட்டியா வரணும், வேற யாரும் பொண்டாட்டியா வரக்கூடாது, ஏன்னா 2 பேரோட ஃபேமிலி ஸ்டேட்டஸும் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் எதுக்காக நீங்க எனக்கு உதவி பண்றீங்க, அதை நினைச்சதே எனக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்ல. காரணம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன், என்னோட aim நீ அவனை கல்யாணம் பண்றது, அது மட்டும்தான் வேணும்னு சொல்ல. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ அவங்க அங்கிளை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு இவ டீ போட்டு கொடுத்துட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ மயக்க மருந்து கலந்துருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, வா 2 பேரும் டீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு 2 பேரும் மாறி மாறி குடிச்சிட்டு இருக்க. பார்த்தா அவள் ஹீரோ குடிச்ச டீல தான் எதையோ கலந்துருப்பா போல. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரில, தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு அதே இடத்துல மயக்க போட்டு விழ ஹீரோவில் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ இவ மயக்கத்தில் வளர்ன எல்லாத்தையும் டாக்டர் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஏதோ பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கா, மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன்னு சொல்கிறா. ஒன்றுமே புரியலை, போன வாழ்க்கையில் நீ அவளை ஏதோ கொடுமை பண்ணியிருக்க, அந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு தான் அவள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எப்படி உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறானா, கடந்த காலத்தில் என்னை விட்டுட்டு நீ போயிட்ட, அதுவும் என் குழந்தையோட வயிற்றுல குழந்தை இருக்கும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ செத்து போயிட்ட, உன்னை காப்பாற்ற வரும்போது நானும் அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன், இப்போ நான் மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன் உனக்காக தான், என்னால் நம்பவே முடியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த மாதிரி நீயும் வந்திருக்கிற, அப்படின்னா என்னை காதலிச்சு தான் உன் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பாக நினைக்கிற, அதை மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு என்னை விட்டு தள்ளி போற. ஆனா நான் அப்ப பண்ண தப்ப இப்ப பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், அந்த சென்னையை கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன், என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு நீ தான், என்னால கண்டிப்பா நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோவும் அந்த லைஃப்ல செத்து போயிருப்பான், ஆனா அதை நம்ம கிட்ட காட்டவே இல்லை, இவனுமே மறுபிறவை எடுத்து தான் வந்திருக்கான். அதை பத்தி தான் ஹீரோ இப்ப சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்து, நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு பிபி லோவா இருந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அதனாலதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னதே பிபி எனக்கு லோவா இருந்துச்சா, என்னால நம்பவே முடியல, என் காலில் கூட லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருக்கு, இது எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க, ஆம்புலன்ஸ்லேருந்து ஒன்று இறக்கும்போது லைட்டாக கீழே போட்டாங்க, அதனால அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு இதெல்லாம் நம்பிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு போன்னு சொல்ல, என்னது ரெஸ்ட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு வேலை தான் முக்கியம், நான் வேலைக்கு வந்தே ஆவேன்னு அடுத்த நாளே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்துடுறா. இப்போ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு ஷெண்டா வரா. இப்போ வந்து உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கா, ஆனால் மூவை விட்டு நீ போயாகணும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா இவளோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு போகணுன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறியா, அவங்க 2 பேரும் உண்மையா காதலிக்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு வெண்ணு கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. எனக்கு 2 மில்லியன் வேணும்னு இவ 2 கையை கட்ட, அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உனக்கு 20 மில்லியன் என்ன 30 மில்லியன் தரேன், உடனே இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, அப்படின்னா ஃபர்ஸ்ட் காசு கூட, நான் உடனே இந்த இடத்த விட்டு போயிடுன்னு இவ கையை நீட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து யாரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இல்ல அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்தான்னு கேள்விப்பட்டேன், அதை அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஷென் நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த 20 மில்லியனை கொடுத்தீங்கன்னா நான் உடனே இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொல்ல, அடியே அவ கூட டீல் பேசிட்டு இருக்கியானே ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்போ இந்த சென்னை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரி அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி விட்டுட்டு இருக்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா, இவங்க 2 பேருக்கு நடுவில் கண்டிப்பாக ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ அவன் இப்படி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா, நான் வேணா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா அப்படின்னு சொல்லி அவளை கேரிங்காக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த சென்னை பார்த்தீங்கன்னா நானே யாருக்காகவும் வீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்று வீட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டேன்னா நான் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்ல, அவளோட கார்டு எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்க கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள், நான் உடனே கிளம்புறேன்னா அவள் எடுத்து வீட்டு போக, டே அவளை உடனே தடுத்து நிப்பாட்டுங்கடானே ஹீரோ சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. எங்க பாருஷன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, நான் வேணதான் காதலிக்கிறேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, நீ நானே சின்ன வயசு ஃப்ரெண்டு, நான் உன்னை எப்பயிலேருந்து காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, ஆனால் என் ஃபீலிங்ஸை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறல, கண்டிப்பாக நான் உன்னை வீட்டு கொடுக்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, எங்க பாருங்கடா ஷென்னோட குடும்பம் மொத்தமாக திவால் ஆகணும், அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்ல, நீ நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அப்படி இருக்கிறப்ப என் குடும்பத்துக்கு எப்படி இப்படி
நீ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. நீ என் வாழ்க்கையில வராம இருக்கன்னா எனக்கு வேற வழி இல்ல. நீ என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு போய்த்தாலன்னு சொல்லிட்டு ஹீரோ இவ்ளோ தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா வீட்டுக்கு வரலான்னு வர பின்னாடியே மேனேஜர் வராரு. இப்போ அவர் பார்த்தோன்னே, மேனேஜர் என் வாழ்க்கையில நான் 30 மில்லியன் சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும், அதுவும் இப்போ வாங்குற சேலரியை வச்சு கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்ல, நீ செத்தா கூட சம்பாதிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது நான் ஏன் அமைதியாக இருக்க போறேன்னு இவ ஜாலியாக வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எப்படி உட்காந்துட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எங்க நீங்க சென்னை பிரெக்னென்ட் ஆக்கிடுவீங்களோ அப்படின்ற பயத்துல தான் வெண்ணு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ அவனை மறைச்சு பார்க்குறான். இப்போ இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தோன்னே எம்ப்ளாயிஸ்ல இதுக்காக என் ரூமுக்கு வராங்க. அவங்கள இங்க இருந்து போக சொல்லுன்னு சொல்ல, எங்க பாரு நான் அவர் கூட தனியாக பேசணும், நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான். அவை போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவோட மடியில் உட்காந்துக்கிட்டு, இங்கே பாரு அன்னைக்கு ஷாப்பிங் வர்றப்ப கூட நீ விட்டுட்டு போயிட்ட, அதுவும் அந்த ஷென்னுக்காக பில்லு நீந்தா கட்டுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நான் ஏன் காசு கொடுத்து பில்லு கட்டிட்டு வரேன், ஒருவேளை நான் பர்ஸ் எடுத்துட்டு வரலன்னா என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு இவ கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அது நல்லாவே தெரியுது, ஏன்னா அவனும் மறுபடியும் பிறந்து தானே வந்திருக்கான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த கதையை பற்றி ஹீரோக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவ காலை பார்க்குறான். இன்னும் அவன் காலில் அடிபட்டிருக்கு, வாவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, சரி இந்தா இந்த கார்டை வச்சு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ பண்ணி இவன் சந்தோஷமா வாங்கிட்டு இருக்க. ஹீரோ அவளை கிஸ் பண்ணலான்னு வரை விட்டாக்குன்னு எந்திரிச்சிரா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஷென்னை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, உன்னால என் குடும்பமே போச்சு, என் கம்பெனி என்னை விட்டு போயிடுச்சு, என்ன காரியம் பண்ணி வச்ச, உனக்கு அந்த மொக்க என்ன சம்பந்தம், அவன் கூட போய் சண்டை போட்டு வச்சுட்டு இருக்க, நீ அவனை காதலிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், ஓ காதல் குப்பைக்கு சமமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா ஏன் இப்படி பண்றீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நீங்க என்னையா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மாடி இந்த தடவை தப்பு பண்ணது நீ தான், என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ செம காண்டாயிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, மனசாட்சி இல்லாம எங்க அப்பாவோட கம்பெனியை இப்படி பண்ணிட்டியே, நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருந்தாலே நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. வேற ஏதாவது என்கிட்ட பேசணுமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, போனை வைன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், இந்த வாழ்க்கையில அவ என்னை விட்டு போறத கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் ஹீரோனை பார்க்க தான் வரான். இப்போ அவன் ஹீரோனை கூட்டிட்டு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம் வான்னு சொல்லி அவளும் ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். என்ன இடம்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல தான் வாழ்ந்திருப்பாங்க. போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் இங்கே தான் வாழ்ந்தோம், எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுக்குறான். இந்த நெக்லஸ் உனக்காக தான் சொல்ல, இந்த நெக்லஸ் எனக்கு பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியும் அதனால தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே நீயும் மறுபடியும் பிறந்திருக்கியான்னு கேட்க, என்ன பேசிகிட்டு இருக்க, நிறைய ட்ராமா பார்க்குற போல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நாளைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் இந்த இடத்துல நீ சேஃபாக இருக்கலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த சென்னை ஹீரோயின் ஏதாவது பண்ணிடுவாளன்ற பயத்துல தான் ஹீரோ இப்படி கூட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோயின் இப்படி இருந்துட்டு இருக்க. அவளை பார்க்க ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து, மேடம் சார் உங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாரு, உங்களுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி எல்லாமே, அந்த இடத்துல சாரோட அங்கிள்மே இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு இவன் கொடுத்த ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் ஹீரோட அங்கிள் பார்த்தீங்கன்னா வெயிட்டர் கூப்பிட்டு ட்ரிங்க்ஸில் எதையோ கலக்க சொல்கிறான். இது என்னோட சின்ன கிஃப்ட், இதை நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் வந்துடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவளை இவ கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அந்த ஒயினை கொடுத்துட்றாங்க. அதை குடிச்சோன்னா இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. என்னாச்சு வாமிட் வர மாதிரி இருக்கா, மேலே ரூம் இருக்கு அங்கே போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. இவ இப்படி ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து வெண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாளா, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணா என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும், நீ ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ண விட்ட, சரி போய் நான் அவளை பார்க்குறேன்னு ஹீரோ வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூமில் தரையில் படுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு மருந்து ஏதோ கலந்து கொடுத்துட்டா அந்த அங்கிள். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பார்க்க வந்துட்டு இருக்க. இவ தரையில் படுத்து கிடக்குறா. அதை பார்த்த உடனே ஆரம்பிச்சிட்டாளா, இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இவ கிட்டே வந்துட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்க, எனக்கு கிஸ் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்ல, கிஸ் எல்லாம் அப்புறம் பண்றேன், ஃபர்ஸ்ட் மேலே வந்து படுறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு தான் சொந்தம், கடந்த வாழ்க்கையில தான் என்னை விட்டுட்டு இந்த சென்னை கூட போயிட்ட, ஆனா இப்போ நீ எனக்கு தான் சொந்தமாகணும், வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேனே. ஹீரோவோட சட்டையை கழட்டிட்டு இருக்க. இன்னைக்கு தாத்தாவோட பர்த்டே, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கரெக்டாக தான் பண்றேன் போடான்னு சொல்லிட்டு இருக்க. கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே ஞாபகம் இருக்கு, எதையுமே நான் மறக்கல அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவளுக்கு போதை தெளிஞ்சு எந்திரிக்க ஹீரோ இப்படி ஒரு கோலத்துல இருக்கான்.
அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை திட்டலான்னு வர ஹீரோ நைட்ல இவ பேசின ரெக்கார்டை ஆன் பண்ணி காட்டுறான். எனக்கு கிஸ் பண்ணிட்டு என் கூட ஒன்னாருன்னு சொல்லியிருப்பா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும் போதும் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நைட்டு நான் உன்னை எதுவும் பண்ணல, நீ தான் எல்லாம் பண்ணுனன்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல வேலை எவிடன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏதோ தெரிய தெரியாம பண்ணிட்டேன், நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு இவ சொல்ல. உனக்கு ஓகேனா சொல்ல, மறுபடியும் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த இடத்த விட்டு போய் தலடான்னு சொல்ல ஹீரோவும் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சென்னை தான் வரா. இப்போ சென்னை பார்த்த உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா வாமா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்ல. அந்த பொண்ணு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது தாத்தா, 2 பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல. தாத்தா அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க, இவ பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா தாத்தா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் அவர் எந்த உண்மையுமே உங்ககிட்ட சொல்லலை. அடுத்த வாரம் சாட்டர்டே எனக்கு இவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அது உங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான் இருந்தோன்னு இவ ஒரு புது கதையை கட்டி விட இது எல்லாத்தையும் ஹீரோயின் மேலே நின்று கேட்டுட்டு இருக்கா. இப்போ அதை கேட்டவுடனே அவ கோச்சிக்கிட்டு போக இவ போகிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சென்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவள் பின்னாடியே வந்துடுறான். இப்போ வந்து பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, சார் மேடம் உங்கள் அங்கிளோட காரில் ஏறி போனாங்கன்னு சொல்ல ஹீரோ வேகமாக உங்கள் அங்கிள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அங்கே வந்து வென் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. என் வீட்டுக்கு வந்து யாரப்பா தேடுறேன்னு அவ கேட்டுட்டு இருக்க. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறேன், அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. எதுக்காக இங்கே வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. எங்க பாரு நான் சொல்கிறத கேளு, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்ல. நீ ஒன்றும் புரிய வைக்க வேணாம், உனக்கும் ஷென்னுக்கும் என்கேஜ்மெண்ட் கேள்விப்பட்டேன், போய் அந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு சரியான நேரம் வந்தால் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன், நான் சொல்கிறத கேளு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்துச்சு, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன்னு சொல்ல. நாய் கடிச்சதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்குவாங்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் என்கேஜ்மெண்ட் வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல. ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போவே போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா மேலே கெஸ்ட் ரூம் இருக்கு, அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறா. இப்போவே இப்படி வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இதுக்காக அந்த பொண்ணு மூக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட்னு சொல்லணும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கான உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்ட சோகத்தில் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் வந்துட்டு இருக்க. தாத்தாவும் ஹீரோவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்த, என் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது இந்த இடத்துக்கு வரதுன்னு சொல்ல. உங்க பையன் தான் இன்வைட் பண்ணான், திட்டுறதுன்னா அவனை திட்டிக்கங்கன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. உண்மையாவே என் தம்பி நீ காதலிக்கலையா, 2 பேரும் பிரிஞ்சு போறீங்களான்னு சொல்ல. அதுக்கான ஆன்சர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும், வெயிட் பண்ணி பாருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவகிட்ட பேசுறதுக்காக அந்த ஷென்னு தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்லனா, நானும் அவனு சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க, அவனுக்கு என் மேலே கண்டிப்பாக காதல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உன் குடும்பம் திவால் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறேன், அவனை கல்யாணம் பண்ணாதான் உன் குடும்பம் கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கும். பாவம் நீ காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறல, எந்த நீ கொடுத்த 30 மில்லியன் அது இதில் தான் இருக்கு, வேணா அந்த காசை வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் அவளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு அவங்க அங்கிளை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ அவன் கிட்ட வந்துட்டு வாங்க 2 பேரும் ஒயின் சாப்பிடலான்னு 2 பேரும் ஒன்றா ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா ஒயின் குடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் இவங்க 2 பேரும் ரிங்கு மாற்றிக்கலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவங்க அங்கிள் ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல கீழே விழுந்து கிடக்க. அதை பார்த்தோன்னா அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நின்று போயிடுது. அங்கே உள்ள எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. இவனு பார்த்தீங்கன்னா என்கிட்ட யாருமே க்ளோஸ் ஆகல ஒன்றை தவிர, எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருப்பேன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உண்மையாவே நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிற, இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட, ஃபர்ஸ்ட் வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்போ இவ ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷென்னை வந்து ஹீரோயினை அடிக்கலான்னு வர ஹீரோயின் அவளை தடுத்துடுறா. இப்போ இப்படி தடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட தாத்தா அம்மானு எல்லாரும் வந்துடுறாங்க. அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்டுட்டு இருக்க. பார்த்தா உள்ளே கூட்டிகிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் அவனை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. தாத்தா எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லதாக இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க, 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சரியாயிரும்னு சொன்னாங்கன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, உங்கள் உடம்பு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அங்கிள் எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அங்கிள் கூட தனியாக பேசிகிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு விஷம் வைக்கணும்னு எப்படி உனக்கு தோணுச்சு, எப்பயிலேருந்து உனக்கு என் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்க. தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்தியே, அன்னைக்கு தான் உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்தது அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியல, அப்போதான் உன் மேலே நான் சந்தேகப்பட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. பழகிறதுக்கு கிறுக்குத்தனமாக இருந்தாலும் உன்னோட மூளை ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக மூவை கொலை பண்ண ட்ரை பண்ணுற,
அப்படி என்ன உனக்கு அவன் மேலே கோவம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. வேறு எதுக்கு? சொத்துக்காக தான். அது மட்டும் இல்லாமல் உனக்காகவும் கூட. உன்னை என் கூட வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா உண்மையும் நீ கண்டுபிடிச்சிட்ட. இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனோட ஆளுங்க இவ்வளோ அடிச்சு மயக்கப்பட வச்சிடறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவ உசுரோட இருக்கக்கூடாது, அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல அவனும் சரின்னு ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்குது. அது ஹீரோயின் தான் எழுதி வச்சிருக்கா. நான் மறுபடியும் சாக விரும்பல, என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ஹீரோயினை ரோட்டில் போட்டு அவளை கொல்லலான்னு வராங்க. இவங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது இடையில ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுறான். ஆக்சுவலாக போன ஜென்மத்தில் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த வேலையை பார்த்து விட்டதே உங்க அங்கிள் தான். அது எல்லாத்தையும் தான் ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நல்ல வேலை உன்னை காப்பாத்திட்டேன்னு இப்போ ஹீரோயின் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்க. ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கான். பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலேன்னு சொல்ல, யாருக்கு யார் பொண்டாட்டி? நான் உனக்கு பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. உன் அங்கிளை விட்டு தள்ளிடு, அவன் சரியான கொலைகாரன், உன்னை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் எங்களுக்கு எப்போவோ தெரியுமேனு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்க. டே அமைதியாக போங்கடா, என் பொண்டாட்டி கூட தனியாக பேசணும்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு, நீ மட்டும் மறுபடியும் பிறந்து வரல, நானும் மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். நான் வந்ததே உனக்காக தான். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஒன்றும் அந்த பொண்ணு கூடலாம் சுற்றிட்டு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என் மேலே தப்பு இருக்க மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் நான் உண்மையாகவே ஒன்னதான் காதலிக்கிறேன். என் மனசில் இருக்கிறது நீ மட்டும்தான் சொல்ல. இவ்வளோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு அவளை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டு அவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எங்க பாரு, அப்படின்னா இப்போ வரைக்கும் உன் மனசில் நான் தானே இருக்கேன், வேற யாரும் இல்லையேன்னு சொல்ல. சத்தியமா இல்லை பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி, லாஸ்ட் டைமாக எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பேப்பர் கொடுத்தியே, அதுவும் எனக்கு தான் சொந்தமான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து ஷென் மேடம் மாடியிலேருந்து கீழே குதிக்க போறதா சொல்றாங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஷென்னை பார்க்க வந்துடுறா. இப்போ ஷென் இவ்வளோ பார்த்தவொன்னே நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாம் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல. எங்க பாரு, நீ அவனை காதலிச்சது தப்பு இல்லை, ஆனால் அவனை அடைய ஆசைப்படுறதா தப்பு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம் அப்படின்றப்ப நீ குறுக்க வராமல் இருக்கிறதா உனக்கு நல்லது. அவன் என்னைக்கும் உன்னை வெறுத்ததில்ல, உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கான். நீயே நல்ல ஃப்ரெண்டாக பாரு, எல்லாமே பழையபடி மாறுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்காந்துட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் உள்ள ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ கூட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து நான் தான் ஆளுங்களை விட்டு அவளை மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும்போது அவள் இருக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவா. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்போ வேணாலும் பண்ணிக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்தில் எப்படி கல்யாணம் பண்ணமோ அப்படியே பண்ணிக்கலான்னு சொல்ல, இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு உன் விருப்பப்படியே பாடலான்னு சொல்ல ஹீரோவோ ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.